பாஸ்டர், நானும் என் மனைவியும் 6 வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறோம். சரி, ஒரு குழந்தையும் இருக்குது. சரி, என்ன பண்ணலாம்? நான் என்னடா பண்ணணும்? நீ தான் பண்ணணும். ஏதாவது நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, ஒரு ஆலோசனை கொடுங்க. சரி, என்ன ஆலோசனை? அவளோட சேர்ந்து வாழவே முடியாது பாஸ்டர். சரி, அவங்க திருந்துற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரதர். அது முடியாது பிரதர், அவள் திருந்தவே மாட்டான். சரி, வேற என்ன செய்யலாம்? நீங்கள் தான் சொல்லணும். அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நீங்கள் வேணால் விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கங்க பிரதர், நான் சொல்லிட்டேன்னா போதும். ஏன்னா அவன் எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எம்டி ஜெகன் சொன்னார், டிவோர்ஸ் பண்ண சொன்னார். அந்த பழியை என் மேலே போடுறதுக்கு அவன் எங்கிட்ட வந்து நிற்கிறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி. முதல்ல ஒழுங்காக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கர்த்தர் கொடுக்குறவனையாக பண்ணணும். ஐயோ, பொண்ணுக்கு 23 ஆயிடுச்சு, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல. 23 ஆனால் என்ன, 24 கிடைக்க போகுது. 24 ஆனால் 25 கிடைக்க போகுது. இப்போ என்ன அர்ஜென்ட்டு? உடனே சொல்கிறது 25 வயசாகி போச்சு, இதுக்கு மேலே ஆகுமா? அதெல்லாம் ஆகும், 40 ஆயிருக்கு. அதெல்லாம் வச்சிருப்பார் ஆண்டவர், நல்ல கருத்தில் கொண்டு வருவார். அர்ஜென்ட்டு அப்படியே எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும். அப்புறம் கொடுத்த பிறகு கூட்டிகிட்டு வந்துடுறது வீட்டுக்கு. எதுக்கு? கவனிச்சுக்கொள்ளுங்க. நல்லா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது, இந்த கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறதுனால குடும்பம் வந்து அப்படியே தி பெஸ்டாலாம் இருக்காது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, கர்த்தர் கொடுத்துட்டாரு, பரலோகத்துலேருந்து தேவதையை கொடுத்துட்டாரு, ஐ டவுன் டு எர்த் மேட் ஃபார் ஈச் அதர், ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. திருப்பியும் சொல்கிறேன், வர்றது இப்போ ஏசுநாதருக்கு பக்கத்தில் 2 கள்ளம் இருந்தானா? ஒரு கள்ளம் யாரு? உங்கள் பாஷையில் சொல்லுங்க. நல்ல கல்லன்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கள்ளம் கிடைப்பான். அவ்வளோதான். ஒரு மோசமான கல்லனுக்கு பதிலாக யார் கிடைக்கும்? நல்ல கள்ளம் கிடைக்கும். என்னன்னா, நீங்கள் தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணீங்கன்னா அது தூக்கி போட்டு மிதிக்கும். இது பேசுறதோட நிறுத்தம். இப்போ எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க, உயிருக்கு உத்தரவாதம் உண்டு. அவ்வளோதான். மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க சொல்கிறாங்க பன் பட்டர் ஜாம் மாதிரி ஒன்று கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எவனோ பொய் சொல்லியிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, 23 வருஷம் ஆகுது, அதுவே மறந்து போச்சு. 23 வருஷம் ஆகுது. உண்மையை சொல்கிறேன், எல்லாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் அமையாது. இந்த பைபிளில் ஏற்ற துணைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இந்த ஏற்ற துணையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். நீங்கள் முதல்ல இந்த ஏற்ற துணைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏற்ற துணைனா என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு இதில் கேட்டேன்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க ஏற்ற துணைனா என்ன மாதிரியே அவர் இருக்கணும். கரெக்ட் தானே? நான் சொன்னேன் அதுக்கு பேர் சர்வாதிகாரம். உங்களை மாதிரி அவர் எப்படி இருப்பார்? அவர் இருக்க மாட்டார். ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நட்டு இருக்குது, ஒரு போல்ட் இருக்குது, ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டு வேறு சைஸ் வேறு மாதிரி இருக்கும், போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது ஷேப்பே வேறு, இது நீளமாக இருக்கும், இது ரவுண்டாக இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை. இது ரெண்டும் ஒரு மறையில் ஒன்றா சேரும். ஒரு இடத்துல கப்பு இருக்குது, சாசர் இருக்குது, கப்பு வேற மாதிரி இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்ற துணைனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்காது. ஆண் வேறு, பெண் வேறு, அதோடைய மைண்ட் செட் வேறு, ஆணுடைய மைண்ட் செட் வேறு, இவங்களுடைய சைக்காலஜி வேறு, அவன் சைக்காலஜி வேறு. ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 2 பேருக்கு 3 கல்யாணம் பண்ணி வச்சார். முடியுமா? 2 பேருக்கு 3 கல்யாணம் அவர் பண்ணி வச்சார். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவன் போய் என்ன பண்ணான்? தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு இன்னொன்று பண்ணான். அதையும் இவரே பண்ணி வச்சார். அப்புறம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, அவருக்கு பண்ணி வச்சிங்கல்ல, எனக்கு ஒன்று பண்ணி வைங்கன்னு. அப்புறம் அதுக்கும் பண்ணி வச்சார். இப்போ 2 பேருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு? 3 கல்யாணம். அவங்க 2 பேரும் பரலோகத்துக்கு போவாங்களான்னு தெரியாது, இவர் போகிறது கஷ்டம். நிஜம். எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது விளையாட்டாக போயிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ், எதுக்கு எடுத்தாலும் பிரிஞ்சிடலாம், அதெல்லாம் இருக்க முடியாது, சான்ஸே இல்லைம்பா. நோ சான்ஸ் தம்பி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சான்ஸ் தான். முதலில் உங்கள் குடும்பத்தோடு கூட ரட்சிப்புக்கு வழியை பாருங்கள்.
ரட்சிக்கப்படாத மனைவி எப்படி வந்துச்சு? நீங்கள் தான் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. அதை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. ரட்சிக்கப்படாத கணவன் வேற வழி இல்லை, ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு. முதல்ல உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்வாங்களா? கணவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, உங்கள் கணவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புறப்பட்டு கானானுக்கு போன ஆபிரகாமை சாராள் புறப்பட்டு போனார்கள்னு இருக்கு. இன்னைக்கு உங்களை சொன்னா போவீங்களா கானானுக்கு? உங்க கணவருக்கு சொல்றாரு ஆண்டவர், நீ புறப்பட்டு இங்கிருந்து நார்த் கொரியாவுக்கு ஊழியத்துக்கு போவீங்களா? ஏன் ஆண்டவர் வேற இடமே சொல்ல மாட்டாரா? கடைசியா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எப்பா நீங்க முன்னாடி போங்க, நீங்க போய் வீடெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு நல்ல வீடாக பார்த்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க, நாங்களும் வரோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முன்னாடி நீ போ, ஒரு வருஷம் இரு, உயிரோடு இருந்து ஆச்சு, நாங்கள் வரோம், ஒரு வேளை முடிஞ்சிச்சுன்னா சோத்திரம், பிரைஸ் தரலாம். இன்னைக்கு விஷன் ஷேர் பண்ணும்போது எத்தனை பேர் கணவருடைய விஷனை அக்செப்ட் பண்றீங்க? எத்தனை பேர் மனைவிக்கு கர்த்தர் ஒன்று சொல்றாரு, தரிசனம் சொல்றாருன்னா அக்செப்ட் பண்றீங்க? 100 வருஷம் நோவாவுடைய விஷனை அவன் குடும்பம் தாங்கி பிடிக்குது. அவன் ஒருத்த மட்டும் கட்டல, 8 பேர் பேழையை கட்டி இருக்கிறாங்க, 100 வருஷம் கட்டி இருக்கிறாங்க. போன சர்வீஸ்ல பேசணும், தகப்பனுடைய விஷன் பிள்ளைகளுக்குள்ள போறதுக்குள்ள படாத பாடா இருக்குது. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷன் போக மாட்டேங்குது, தரிசனம் போக மாட்டேங்குது. ஆரோனுடைய விஷன் எலியேசருக்கு, எலியேசர்ல இருந்து அவன் சந்ததிக்கு சாதோக்கின் புத்திரர் கடைசி 7 வரைக்கும் வருது. சாமுவேல் காலத்தில் 7 வரைக்கும் வருது. அந்த விஷன் அடுத்து 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 அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளுங்க, அவர் அரசியலுக்கு வந்தா அடுத்து அவர் பையன் வரார், அவர் பையன் வரார். டாக்டர் எடுத்துக்கோங்க, அவர் வந்தா அடுத்து அவர் பையன் டாக்டர் ஆகுறாரு, இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் அடுத்த ஆவிக்குரிய ஜெனரேஷனுக்குள்ள வரமாட்டாங்க. நம்மளை பார்த்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. இல்ல நம்மளோட விஷன் அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? ஏனோக்குடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போல, மோசையுடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போகல. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசி பாருங்க. மோசையுடைய பையன் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தான், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான் இருக்கு மோசையோட பேரை. என்ன காரணம்? விஷன் போல அடுத்த ஜெனரேஷனுக்கு போக மாட்டேங்குது. அல்லது அடுத்த ஜெனரேஷனுக்கு போறது அரசியலா போதே வழியா விஷனா போல, தரிசனமா போக மாட்டேங்குது. இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய தன்மை உங்க பிள்ளைக்கு போதா?